ஹலோ நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம். சப்பாத்தி ரொட்டி அப்படின்னு சொல்கிறது தான் செய்ய போகிறோம். இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து இது வந்து உணவாக இதை தான் பயன்படுத்துகிறாங்க. 3 வேளையுமே இதை தான் சப்பாத்தியாக தான் சாப்பிட்டுட்ருக்காங்க நார்த் இந்தியாவில். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவில் இது தான் அதிகமாக அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது தான் வந்து பயிர் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து இந்த சப்பாத்தி ஆட்டா அப்படிங்கிற இதை தான் தானியத்தை தான் யூஸ் பண்ணி அவங்க வந்து உணவாக பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து குஜராத்லேருந்து உள்ளவங்களாம் எப்படி சாப்பிட்றாங்க, பீகாரில் உள்ளவங்களாம் எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தவாவை வந்து வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருந்த சப்பாத்தி ரொட்டியை வந்து அதில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. நல்லா சூடு பண்ணுறாங்க. 2 பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு நல்லா சூடு பண்ணுறாங்க. சப்பாத்தி ரொட்டி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்தோடனே அதை எடுத்து அதில் வந்து ஏதாவது சிக்கன் கறி, பொட்டேட்டோ வந்து அவங்க ஊரில் வந்து பட்டாக்கா அல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஏதாவது சப்ஜி அப்படின்னு சொல்லி செஞ்சு அதுக்குள்ளார வச்சு அப்படியே காலை உணவாகவும் மதிய உணவாகவும் இரவு உணவாகவும் சாப்பிட்றாங்க. பெரட்டி போட்டுட்ருக்காரு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இதுக்கு வந்து சிக்கன் கறி செய்வார். இதை வந்து இன்னொரு நாள் நம்ம வீடியோவில் அவர் எப்படி சிக்கன் கறி எப்படி செய்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.